வாங்க, நான் இப்போ சிறுகீரையோட வேறு காம்பில் வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். கீரை வாங்கிட்டு அந்த கீரை மட்டும் எடுத்துகிட்டு அந்த வேறு காம்பெல்லாம் நம்ம தூக்கி போடுறோம். அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க, அதில் தான் ரொம்ப சத்தே இருக்குது. இங்கே பாருங்கள், கீரையை எடுத்துகிட்டு அந்த வேரும் காம்பும் நான் நல்லா அலசி வச்சுருக்கேன். வேர் கூட வேணும் முக்கியமாக. அதை இப்படி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி அப்படியே நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டியாக சாறு எடுக்கணும். மிக்சியில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி இது பண்ணி இந்த டீ ஃபில்டர் இருக்கும்ல, நம்ம டீ வடிகட்டும், அதுவே போதுங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இதில் தான் எடுப்பேன். நல்லா பிழிஞ்சிட்டு இந்த தண்ணியை இதில் கலந்துக்கிறோம். இந்த புளி ஒரு உருண்டை புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் இதை கலந்துக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான பொருளுங்க, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு தக்காளி வச்சுருக்கேன், சின்ன தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பூண்டு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த மிளகு சீரகத்தை ஒரு சுற்று விட்டுட்டு அப்புறமா இந்த தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துன்னு வரேன். கொரகொரப்பாக இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒன்றும் பாதிமாக இந்த மாதிரி அரைச்சி இந்த கீரை தண்ணி புளி தண்ணிலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டுருங்க. இப்போ பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் போட போகிறோம். கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இதில் கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. நம்ம ரசம் வைக்கிற மாதிரி தான் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இப்போ தாளிச்சு ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறோம். கடாய் நல்லா காயட்டும். கடாய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக ஆயிலுங்க, ரசத்துக்கு அவ்வளோ தேவைப்படாது. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். ரசத்துக்கு கொஞ்சம் ஆயில் இருந்தால் போதும். அதை ஊற்றிருக்கோம் பாருங்கள். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ அந்த கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. வெந்தயம் 1/4 ஸ்பூன் போடுங்க, போதும். இல்லைன்னா கசக்கும். வெந்தயம் இந்த அளவு 1/4 ஸ்பூன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு இந்த ரசத்தை ஊற்றி அவ்வளோதான். ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிட்டா ரசம் ரெடி. போதுங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தவுடனே அப்படி கலரிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த சிறுகீரை காம்பு, இந்த முருங்கைக்கீரை காம்பு எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்லாம். நான் எதுவுமே வீணாக்க மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த
இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.